வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்காக ஒரு திங்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் என்ன திங்ஸ் வந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு. நம்ம ஒரு வாரமாக நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம சரியாகவே வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஒரு வாரம் வந்து ரொம்ப சேனல் வந்து ரொம்ப கீழே வந்து போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து வீடியோவே என்னால் வந்து போட முடியல. அந்த அளவுக்கு மைண்ட் செட் இல்லை. அப்படியே ஒவ்வொரு இதை நினைக்கும் போல வந்து கண்ணில் இருந்து கண்ணீராக வந்துடும். அந்த லெவலுக்கு வந்து இந்த ஒரு வாரம் வந்து எனக்கு முடியாத காலம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி ஓகே, இதை வந்து இதில் இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். எதிர்பாராத விதமாக நான் திங்கக்கிழமை வந்து ரெக்கார்ட் பண்ண போல பாதி ரெக்கார்டிங்லேயே வந்து ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனதையும் உடனே நான் வந்து போய் கேட்கும் போல வந்து பார்த்திங்கன்னா செல்லை வந்து இது போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து போர்டு எல்லாமே இதை மாற்றணும், 18,000 ஆகும்னு சொல்லிட்டாங்க. செல்லு வாங்கினதே நம்ம வந்து 25,000 வாங்கினோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு மொபைல் வந்து ஒன்று வச்சுருந்தேன். அதை வந்து வாங்க முடியல. அதுக்கு பதிலாக வந்து அந்த டயத்தில் வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப இடிச்சிச்சு. 20,000 தான் நம்மகிட்ட காசு இருந்துச்சு. 5,000 வந்து சேர்த்து வச்சது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கஷ்டப்பட்டு எடுத்த மொபைல் தான் M51. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வச்சு எவ்வளோ ரெக்கார்டிங் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஒரு 200 வீடியோஸ், ஒரு 150 வீடியோஸ்க்கு மேலே வந்து நான் வந்து இதில் வச்சு அப்லோட் பண்ணியிருப்பேன். ரொம்ப பிடிச்சது. எதிர்பாராத விதமாக ஆஃப் ஆனனே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ஒரு வாரமாக வீடியோ போடவே என்னால் முடியல. ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாளைக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை விஷ் பண்ணாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்ட் செட்டை வந்து மாற்றி அடுத்திருந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டான கண்டென்ட் வந்து கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு மொபைல் வந்து நம்மளுக்கு வந்து வாங்கி தந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனவை வந்து வச்சுருந்தது OnePlus வந்து நான் வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து OnePlus வந்து அந்த டயத்தில் வந்து வாங்குறதுக்கு அமௌண்ட் இல்லை. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அமௌண்ட்டு, அம்மா காசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு மொபைலை வந்து எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தந்தாங்க மொத்தமாக. ஸோ அதனால் போய் மொபைலை வந்து எடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20,000 வச்சுருக்க போல வந்து நம்ம சேனலுக்கு வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மைக்கு தான், வயர்லெஸ் மைக் வந்து ரோட் மைக் வந்து வாங்கலான் இருந்தேன். அது ஒரு 20,000 வந்து வரும். ஸோ அந்த காசெல்லாம் இதில் வந்து போட்டுட்டு சேனலை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு தான், நம்ம வந்து ஒரு ஃபோன் தான், புது ஃபோன் தான் வந்து வாங்கியிருக்கோம். இந்த மொபைலை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமானது. சரி ஓகே, நம்ம வந்து அந்த இதிலேருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா அது வந்து குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும். சரி ஓகே, இதை வந்து அம்மா கையால் நான் வாங்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அம்மா வந்து அதை தருவாங்க. அது என்ன மொபைல்னு நான் அவங்கள்ட்ட காட்டுறேன். அது என்ன மொபைல்னு உங்களுக்கு பார்த்தேனே சொல்லி தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூமா. நான் வந்து கஷ்டப்பட்டது அம்மாவுக்கு தான் தெரியும். இந்த ஒரு வாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு பார்த்துருப்பாங்க. நானாகவே இல்லை, அந்த லெவலுக்கு இருந்தேன். அதான் வீடியோஸ் வந்து சரியாகவே கண்டென்ட் வந்து சரியான கண்டென்ட் வந்து என்னால் தர முடியல. சாரி, மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வந்து நம்ம கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து சேனல் வந்து சூப்பராக வந்து நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகலாம். இது வந்து பார்த்துருப்பீங்க OnePlus 9R. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் 39,000 வந்து வாங்கினேன். இதோட அதுக்கடுத்து இதுக்கு வந்து ஒரு 1 இயர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து 41,000 வந்துருச்சு. இதோட கேமரா குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு கேமரா ஃபோன் வந்து ஒரு DSLR கேமரா வாங்குகிற லெவலுக்கு வந்து குவாலிட்டி வந்து இருக்கும் கண்டிப்பாக. இனிமேல் இந்த இதுலேருந்து வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை வந்து ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஷோரூமில் இருந்தே ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லாமே செக் பண்ணி அதுக்குரிய வாரண்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கவரு எல்லாமே ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன், அந்த டெம்பர் கிளாஸ் எல்லாமே வந்து ஒட்டி தான் வந்து வாங்கியிருந்தேன். பாருங்கள், எடுத்த உடனே நான் கீழே போட்டுட்டேன் மொபைல். இதுதான் என்னோட இது. சரி ஓகே, ஸ்க்ரீனுக்கு வந்து எதுவும் இல்லை. இதுதான் என்னோடய பேட் லக்கு. எடுக்கும் போலே கைதவறி வந்து கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வந்து இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு மொபைலுக்கு வந்து எதுவும் இல்லை. நம்ம வந்து இதை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு வந்து மொபைல். பாருங்கள், OnePlus. அம்மா பதறிட்டாங்க. இன்னும் இல்லைம்மா, எதுவும் மொபைலுக்கு எதுவும் ஆகலை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் நிறையா இது தந்திருப்பாங்க. இந்த இதை வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து திங்க் பிக் சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது தந்திருக்காங்க. சார்ஜர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா கேபிள் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் அன்பாக்சிங் வந்து நான் திங்க் பிக் சேனலில் வந்து கண்டிப்பாக போடுறேன். இதில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். மொபைல் வந்து பாருங்கள், இதுதான் சிம்பிளாக இருக்கும், சின்ன மொபைலாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் மொபைலு. அழகாக இருந்துச்சு. ஒரு ஆப்பிள் வாங்குகிற அந்த லுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே, இதுக்கு வந்து இந்த கவர் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் இது. அவ்வளோதான், கவர் வந்து நம்ம போட்டாச்சு. இதில் வந்து அடுத்து வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பார்த்து வச்சுக்கோ. சரிம்மா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது மொபைல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா குவாலிட்டியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக் சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் அதுக்கு ஓடிஜி கேபிள்லேருந்து ஒன்று இது சப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கடுத்து நம்ம டேரெக்டாக தான் மைக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நான் எக்ஸ்டர்னலாக சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் தனியாக வந்து மைக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து நம்ம நல்ல நல்ல வீடியோ வந்து கண்டிப்பாக போடலாம். இன்றைக்கி வந்து சொன்னது இதுதான். மொபைலை எடுத்துனவே நான் கீழே போட்டுட்டேன், ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் வந்து அந்த டெம்பர் கிளாஸ் மட்டும் லைட்டாக உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட் நாளே வந்து எடுத்துகிட்டு கீழே போட்டேனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி இருக்கட்டும், அது ஒரு திருஷ்டி இது கழிஞ்ச மாதிரி இருக்கும், இன்னும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து நம்மளுக்கு ரெகுலராக ஒரு நல்ல வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உங்கள் முழு ஒத்துழைப்பை வந்து கண்டிப்பாக தாங்க. இன்றைக்கி என்னோட பிறந்த நாள். ஸோ எல்லாமே என்னை விஷ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருப்பேன் நான். ஸோ அதுதான் நான் சொன்னது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிக்சர் குவாலிட்டி பக்கத்தில் நான் காட்டுறேன், எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சாம்பிள் பிக்சரும் நான் ஆட் பண்ணுறேன், அதுவும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் பிக்சர்னால் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது, என்னோடக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாருங்களேன், ஸ்டெபிலைசேஷனும் சூப்பராக இருக்குது வீடியோ எடுக்கும் போல. இது வந்து சுற்றி உள்ள வீடுகளை வந்து லைட்டாக நான் வந்து காட்டுறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து மொபைலுக்கு வந்த கவரு. இதுதான் நம்மளோட ஓல்டு மொபைல், ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொபைல். பாருங்கள், சாரி, ஓகே, இதை கவர் பாருங்கள், ரெட் கலர் செம்மையாக இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட நல்லா வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், பக்கத்தில் கொண்டு போனாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாம்சங் M50ஓட அதுக்கு அடுத்த லெவலாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட சாம்பிள் பிக்சரும் நான் ஆட் பண்ணுறேன், எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.